ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்பவே சாஃப்டான இட்லி, ரொம்ப கிறிஸ்பியான தோசை ரெண்டுமே செய்கிறதுக்கு நாம் இன்றைக்கி மிக்சியில் எப்படி மாவு அரைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். மிக்சியில் மாவு அரைக்கிறது ரொம்பவே ஈஸி தான். சில பேர் மிக்சியில் அரைச்சா இட்லி சாஃப்டாக வராது, தோசை கிறிஸ்பியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, மிக்சியில் அரைச்சா ரொம்பவே சூப்பராக இட்லியும் தோசையும் வரும். வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மாவு அரைக்கிறதுக்கு 3 கப் பச்சரிசி எடுத்திருக்கிறேன், 1 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த அரிசி எல்லாமே நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு ஒரு அரிசி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை வச்சு ஊற வச்சிடலாம். நீங்கள் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ அரிசி 4 கப் எடுத்திருக்கிறேன். இந்த 4 கப்புக்கு நான் 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்க போகிறேன். ஒரு சிலர் 3/4 கப் தான் எடுத்திருப்பாங்க. இது ஹாஃப் உளுந்து, அதனால் நான் 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்தா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இட்லியும் தோசையும். இப்போ இதை நம்ம 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைக்கும் போது உளுந்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாம் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக உளுந்தை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ உளுந்தை அரைச்சி எடுத்துகிட்டு அதை தனியாக அதே பாத்திரத்தில் நம்ம வச்சிடலாம். அரிசியை நான் ஒரு 3 பேட்சாக அரைக்க போகிறேன். ரொம்ப மேலே வரைக்கும் நம்ம வச்சு அரைக்கக்கூடாது. அதே மாதிரி அரிசி அரைக்கலையுமே நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. உளுந்துக்கு ஊற்றுற தண்ணியை விட கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்து நம்ம அரைக்கணும். அதை மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக, ரவை பதத்தை விட கொஞ்சம் சின்ன பதத்துக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை உளுந்தோடு சேர்த்து கலந்து வைக்காமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். அது ஏன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ மிச்ச மாவையும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ 3வது பேட்ச் அரிசியை அரைக்க போகிறேன். இப்போ 3ஆவதாக நான் அரைக்கும் போது மதியம் செஞ்ச சாதத்தில் கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப், ஒரு கிண்ணம், சின்ன கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் அளவு அரிசி சாதம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஏன் அப்படின்னா, நம்ம கிரைண்டரில் அரைக்கிறத விட இட்லி மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப ஹார்டாக தான் வரும். ஆனால் இந்த மாதிரி சாதம் இல்லை அப்படின்னா, நீங்கள் அவல் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அவலை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை இந்த மாதிரி அரிசி கூட சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நம்மளோட இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும், ரொம்ப கல் மாதிரி இருக்காது. இப்போ நாம் அரிசி அரைச்சாச்சு. மிக்சி கப் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னா அதே மிக்சி கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு பல்ஸ் மோடில் சும்மா ஒரு 2 சுற்று விட்டு எடுத்தீங்க அப்படின்னா மிக்சியில் உள்ள அந்த மாவு எல்லாமே ஈஸியாக போயிடும். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஈஸியாக கீழே ஊற்றிட்டு நம்ம மிக்சி கப்பை ஈஸியாக கழுவி எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கழுவணுன்ற அவசியம் இருக்காது. இதே மாதிரி தான் நீங்கள் சட்னி ஏதாவது அரைச்சாலும் அதில் அடியில் ஒட்டி இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு வரல அப்படின்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு சுற்று விட்டு எடுத்தீங்கன்னா மிக்சியில் இருந்து எல்லாமே வந்துடும். க்ளீன் பண்ணுறது நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் போயிடும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உளுந்து மாவும் அரிசி மாவும் தனித்தனியாக அரைச்சி இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இப்போ உளுந்து மாவு நம்ம கிரைண்டரில் ஆட்டினோம் அப்படின்னா நமக்கு உளுந்து மாவு நிறைய நமக்கு கிடைக்கும். நம்ம ஆனால் மிக்சியில் ஆட்டும் போது அந்த மாதிரி ஆகாது. மிக்சியில் ஆட்டும் போது உளுந்து கொஞ்சம் சூடாகி ஒரு மாதிரி கட்டியான மாதிரி இருக்கும். அதனால் உளுந்து மாவை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கையினால் ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரே பக்கத்தில் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நம்ம கிரைண்டரில் ஆட்டின மாதிரி கொஞ்சம் நமக்கு உளுந்து மாவு கிடைக்கும். இது மாதிரி நம்ம செஞ்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களோட இட்லி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இதை மாதிரி நீங்கள் உளுந்து மாவை அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்ம அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஒன்றா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இனிமேல் கரண்டினால் கிண்டக்கூடாது, நம்ம கையினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கணும் மாவை. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு நமக்கு பொங்கி வரும் நமக்கு. இப்போ இதை ஓவர் நைட் நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உளுந்து மாவு அரிசி மாவும் நல்லா பொங்கி எவ்வளோ மேலே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா நம்ம லைட்டாக கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஆட்டினாலுமே நம்மளோட மாவு நல்லா தான் பொங்கி வரும். நம்ம ஆட்டுற விதத்தில் தான் இருக்குது. இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், உளுந்தை ஊற வச்சுட்டு நம்ம அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு அரைச்சிங்கனாலும் உங்களுக்கு உளுந்து மாவு சூடாகாது. நல்லா இந்த டிப்பு நான் சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உளுந்து ஊற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து அரைங்க. நம்மளோட சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் இட்லி ஊற்றலாம்.
இட்லிக்கு மாவு ஊற்றும் போது இது கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எந்த தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கரண்டியில் ஃபுல்லாக எடுத்து நம்ம வந்து இட்லி தட்டில் ஊற்றிட்டு நம்ம வந்து இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி நம்ம ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி வந்து அடுப்பில் வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் அந்த இட்லி அந்த துணியில் வந்து ஒட்டாமலும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கையில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ வந்து இட்லி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒட்டாமல் வரணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இட்லி லைட்டாக ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி துணியை லைட்டாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா துணியில் வந்து ஒட்டாமல் நமக்கு வந்து கிடச்சிரும். பாருங்கள், நம்மளோட இட்லி மிக்சியில் ஆட்டின மாவு தான் எவ்வளோ ஒரு சூப்பராக சாஃப்டாக வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள். வந்து காலையில் வந்து இட்லி செஞ்சேன். அதே மாவில் தான் வந்து நைட்டு வந்து நான் தோசைக்கு ரெடி பண்ணேன். தோசைக்கு ஊற்றும் போது கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. அதே மாதிரி தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து மாவை வந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு அந்த மாதிரி நல்லா வந்து விரித்து விட்டுறலாம். எவ்வளோ சூப்பராக விரிக்கிறதுக்கு வருதுன்னு பாருங்கள். இப்போ மேலே லைட்டாக நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மிக்சியில் அரைச்ச மாவு தான், ஆனால் நமக்கு தோசையும் இட்லியும் ரொம்பவே சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.